வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். பரிதாபங்களோட ஓ காட் பியூட்டிஃபுல் மூவியோட அப்டேட் தான், பிரைட் அப்டேட். அதுக்கப்புறம் ஒரு சாங் ப்ரோமோ பண்ணியிருக்காங்க எஸ்கேவோட சேர்ந்து. ரெண்டுமே கொஞ்சம் டைம் கேப்பில் தான் வந்துச்சு. நான் ரெண்டையும் சேர்த்து ஒரே வீடியோவாக பண்ணிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கெலாம் போகிற முன்னாடி ஒன்று சொல்லி ஆகணும். சொசைட்டி பாவங்கள் பரிதாபங்கள் சேனலில் இருக்குது. அது யாரும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ டிலீட் ஆகிறதுக்குள் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. அந்த கமெண்ட் தான் ட்ரெண்டிங்காக நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதே தான் நானும் சொல்லுவேன், வீடியோ டிலீட் ஆகிறதுக்குள்ள பார்த்துருவேன். ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு 2 லாயர்ஸ் வந்து கேஸ் போட்டுருக்கிறதா பார்த்தேன் நான். ஸோ எங்கே என்ன ஆகுது என்னன்னு தெரில. பட் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் முக்கியமான தேவைப்படுற வீடியோஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வீடியோவில் சொல்லி எல்லாமே நான் பார்த்துருக்கேங்க. நான் நேரில் அப்படியே கண் கூட பார்த்துருக்கேன். அது எல்லாமே அதெல்லாம் உண்மை தான், அதெல்லாம் மறுக்கவே முடியாது. ஓகேவா, கொலை அது நான் பார்த்ததில்ல. அதை தவிர மற்ற எல்லாமே நான் நேரிலே பார்த்துட்டு யாரா நீங்கள் ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகும். அதில் ஒரு ட்ரெஸ் கோட் வச்சுலாம் கலாய்ச்சிருப்பாங்களே, அதுவே நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஊர்லேயும் நிறைய பேர் அப்படி திரியிறாங்க. அதெல்லாம் என்ன சொல்கிறது என்னன்னு தெரில. குங்குமத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அவங்க பண்ணுறது இல்லாமல் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அப்படியே வளர்த்து விட்டுட்டு வராங்க. ஓகே, நான் அந்த சொசைட்டி பாவங்களை பற்றி நிறைய பேச விரும்பலை. பட் இருந்தாலும் அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலே ஒரு குரூப் வந்துடுவாங்க, இது சென்சிட்டிவான டாப்பிக்கு, எங்களை ட்ரிகர் பண்ணிருச்சு, அதனால் நாங்கள் இன்னும் மோசமாக ஏதாச்சும் பண்ண கிளம்பிடுவாங்க, வீடியோ டெலீட் பண்ணிடு. இதே தான் லட்டு பாவங்களும் பண்ணாங்க, வீடியோ தூக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வேறு எந்தெந்த வீடியோஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்னு தெரில. பட் மாதிரி அகைன் அதே இஷ்யூ தான், சென்சிட்டிவ் டாபிக். அதை ஒன்று சொல்லிடுறாங்க, சென்சிட்டிவ் டாபிக் அப்படின்றாங்க. அதை பற்றி பேச ரியாலிட்டி என்னோ அதுதான் பேச முடியும். ஓகேவா, நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், அது செக் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம பிரைட் அப்டேட், ஓ காட் பியூட்டிஃபுல் மூவியோட அப்டேட் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி இந்த மூவி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்தப்போ நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு 2D மோஷன் போஸ்டர் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நான் ரியாக்ட் பண்ணது. அதேமாதிரி நான் இன்ஸ்கிரீன் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். போகலாம். இல்லைனாலும் பரவாயில்ல. ஆக்சுவலாக இதே தான் போட்டிருந்தான்னு நினைக்கிறேன் அனௌன்ஸ்மெண்ட் அப்பையும். பிரேக்கிங் யார? ஓ, இவங்கள தான், யோசுவா தான் சொல்றாங்க பேன் பண்ண சொல்லி. அதேதாங்க, சினிமா பாவங்கள் எடுக்கிறீங்களாடா, வெளியே வந்து பதில் சொல்லுங்கடா. இன்னைக்கு ஒரு முடிவு தேவை, நவுறவே மாட்டோம். நீங்க எப்படி தப்பிச்சு வரீங்கன்னு பாருடா. கமெண்ட் கூட ரிப்ளை பண்ண மாட்டீங்க. யூடியூபர்ஸ்னா பெரிய ஹீரோடா நீங்க. டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு, அதுக்கு ஒரு அப்டேட்டும் காணோம். ஃபர்ஸ்ட் படம் டிராப், இப்போ ரெண்டாவது படமும் டிராப்பா? டேய் என்ன ரெண்டாவது படம் எடுத்தீங்களா இல்ல ஷோ காட்றீங்களா எல்லாருக்கும்? மூவி இது கிடையாது, ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க. டைம் ஆயிடுச்சா? பிஜிஎம் யார் மியூசிக் தெரியல. முத்து வேலைக்கா? அதிர்ச்சியா வருது. மைக்கா? ஓ, லைட்டரா? நான் இது ஒரு மைக் இருக்குல்ல, காலர் மைக், அந்த மாதிரி இருந்துச்சு. லைட்டிங் பாருங்களேன் பேக்ரவுண்ட்ல. என்ன சூப்பர் ஸ்டார் மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு. தீப்பெட்டிக்காக ஆனா நல்லா பண்றாருல. இது என்ன ஸ்மோக் எஃபெக்டா இல்ல ஒரிஜினலா வந்துச்சு? நல்லா இருந்துச்சு அது, அந்த எஃபெக்ட் சல்லுன்னு அந்த ஸ்மோக் வந்தது. விஎஃப்எக்ஸ்ல ஆட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் சூப்பரா இருந்துச்சு அந்த இது. பேசவே இல்லை ஒரு வார்த்தை கூட. ஃபர்ஸ்ட் சிங்கிள் சொன்னோம், அதான் நெக்ஸ்ட் வீடியோ எஸ்கே கூட பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ சாங்கோட ப்ரோமோ அது. ஓகே, நான் ஸ்டார்டிங்கில் அந்த பேண்ட் தம் பாய்காட் தம் எல்லாம் போட்டோன்னே என்ன இது இப்போ நடக்கிற விஷயத்த போட்டிருக்க மாதிரி இருக்கே, அதான் மூவிலே வரப்போகுது அப்படின்ற மாதிரி நினச்சா. பட் அது மூவி கிடையாது, மூவிக்காக வெயிட் பண்ணுற ஆடியன்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களோட ரியாக்ஷன் என்ன அனௌன்ஸ்மெண்ட் எப்பயோ பண்ணீங்க, ஃபஸ்ட்டு மூவி ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பரிதாபங்களோட செகண்ட் மூவி, பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன்ஸோட. ஸோ அதான் அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஆரம்பிச்சிருக்காங்க. நான் வந்து படத்துலேயும் இதே மாதிரி இருக்கான்றதான் நினச்சேன், அப்படி கிடையாது. ஆனால் பாருங்களேன், இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வீடியோஸ்லாம் பார்க்காதீங்க, வீடியோ டெலிட் பண்ணுங்க, அவங்கள ஒழிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட்ஸ் தான் இப்பயும் போய்கிட்டு இருக்கு.
சினிமா பாவங்கள்னு சொல்லியிருந்தாங்களே அதுக்கு பதிலாக சொசைட்டி பாவங்கள், அதுதான் வித்தியாசம். ஆக்சுவலாக அவங்களுக்கு நினச்சிருந்துருப்பாங்கல்ல. ஆக்சுவலாக இதை வச்சு தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு இது பிரைட் அப்டேட் அப்படின்ற ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் தெரியல, இப்போ கரண்ட்டாக நடக்கிற சுச்சுவேஷன் வச்சு தான் இந்த மாதிரி ஒரு அப்டேட் வீடியோ கிரியேட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு அது ஒரு டவுட் வருது எனக்கு. தெரில. சாங் ப்ரோமோ பார்த்துடலாம். அதோட டிஸ்கிரிப்ஷன் லைட்டாக யார் யார் சிங்கர்னு அதை மட்டும் பார்த்துட்டு. வேணு மச்சான் பீஸ் அதான் சாங் நேமு. டைரக்டர் பை விஷ்ணு விஜயன், மியூசிக் ஜேசி ஜோ. ஓகே. சிங்கர் எஸ்கே. ஓகே, எஸ்கே தான் பாடியிருக்காரா? லிரிக்ஸ் விக்னேஷ் ராமகிருஷ்ணா. நான் இவர் தான் லிரிசிஸ்டாக இருப்பாராங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். எஸ்கே. ஓகே, சாங் ப்ரோமோக்குள்ள போயிடலாம். இப்போ தான் சலம்பலை சாங் கேட்டேன், நல்ல ஒரு வைப்பான மெட்டீரியல் தான் அது, நல்லா இருந்துச்சு. அந்த சாங் வீடியோவுமே செக் பண்ணி பாருங்கள். வேணு மச்சான் பீஸ் சாங்குள்ளே போயிடலாம். ஐ மீன் சாங் ப்ரோமோக்குள்ளே போயிடலாம். OGB, ஓ காட் பியூட்டிஃபுல். படத்துக்கு வயலின் கட்டிட்டேன் நான். அப்படியா? ஆமா. இது வயலின் நான் படத்துல வாசிக்கிற மாதிரி வரனால ரியலா கட்டிக்கிட்டாதான் கரெக்டா இருக்கும். ரொம்ப கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட்ல வயலின் வாசி கட்டேன். இல்ல படத்துல வர மியூசிக் நான் வாசிப்பேன். வாசிக்கிறேன். அப்படிதான் இருக்கு. சொல்றது கேள்றா. இல்ல நல்லா என்ன நீங்க என்ன இப்ப இந்த மியூசிக் எனக்கு தெரியாது. புரியாம இருக்கு. ஆனா நீங்க படத்துல பார்க்கும்போது கிராண்டியா இருக்குங்க இந்த மியூசிக். லோடிங். சூப்பர் பாட்டா. நல்ல பாட்டு, நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்ச பாட்டு. அப்படியே வார்த்தை விழுகிற மாதிரி விழுகணும். ஒரே இடத்துல பண்றாரு. உனக்கு இயற்கையிலே மியூசிக் வரல. இன்ஸ்ட்ருமெண்ட் நீ தொடர்றது இன்னையோட கடைசியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சொன்னீங்க நீங்க கரெக்டா பாருங்க. நான் பண்றேன். இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு தானே. வயலின், கிட்டார், இதே மாதிரி இல்ல நீங்க போங்க. நீங்க சார வச்சு நீங்க பண்ணுங்க. அவரை கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கு. இயற்கை தீ மியூசிக் வாசிக்கிறேன்னு கிளைமேக்ஸ்ல ஷாமு டாட்டா காமிச்சுக்கிட்டே போவாரே ஒரு சரக்கு கப்பல், அதுல வர்ற ஆரண விசிச்சு இது இருந்தா தானே கேமரா கட் பண்ணி மூவிக்குள்ள கூட்டிட்டு வந்து சொல்றாங்க. ட்ரெயின் வருது. நல்ல ஒரு ஸ்டார்ட் தான். நல்லா இருக்கு. வேணும் மச்சான் பீஸ் எப்போ வருதுன்னு தெரியல. சாங் சூன் போட்டாங்க. நான் டேட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலாம்னு நினச்சேன், பண்ணலை. தெரில. இப்போ உள்ள சுச்சுவேஷன் பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணிக்கலான்னு கூட வெயிட் பண்ணலாம். மறுபடியும் அதே அதுக்குள்ளேயே தான் நான் வரேன். சொசைட்டி பாவங்கள் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். பார்க்கலான்னு தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஃப்ரம் வரன்.